பிரசங்கத்துடைய தலைப்பு உங்க குடும்பத்துல உங்களுக்குள்ள இருக்கிற சில கொந்தளிப்புகளை நான் அமர்த்துவேன். வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 107 28 29 30வது வசனங்கள் இன்னைக்கு உங்களோடு கூட நான் பேச போகிறேன். அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். தங்களுக்கு ஏற்பட்ட சில துன்பத்தில கர்த்தரை நோக்கி அவர்கள் கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவர்களுக்கு இருக்கிற துன்பத்திலிருந்து ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்து காப்பாற்றினார். கொந்தளிப்பை அமர்த்துகிறார். சில நேரங்கள்ல உங்க குடும்பத்தில் ஏற்படுகிற புயல்களை நிறுத்தினார். அதன் அலைகள் அடங்குகின்றது. அதன் அலைகளை அமைதிப்படுத்தினார். அமைதியில் உண்டானதன் நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். கப்பலை ஓட்டி சென்ற மாலுமிகள் மிகவும் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். அவர்கள் போய் சேர வேண்டிய கரையை சந்தோஷமாய் போய் சேரும்படி ஆண்டவர் உதவி செய்தார். கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம எதிர்பார்க்கிற காரியம் நடக்காமல், நாம் நாடின துறைமுகத்துக்கு போய் சேராமல், நாம் போய் சேர வேண்டிய கரையை அடையாமல் அநேக நேரங்கள்ல நம்முடைய கப்பல் தடுமாற ஆரம்பிக்கிறது. சொல்லுங்க, நம்முடைய கப்பல், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய சூழ்நிலைகள் தடுமாற ஆரம்பிக்கிறது. நாங்கள் போய் சேருவோமா? என் வாழ்க்கை இதோடு முடிந்து விடுமா? நான் எதிர்பார்க்கிறது நடக்காதா? இனி என் பிள்ளைக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதா? என் பிள்ளைய விட இளைய வயதுல எத்தனையோ பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்குது. ஆனா என் பிள்ளைக்கு வயசாயிட்டே போயிட்டு இருக்கேன். எல்லாரும் சொல்லுகிறது போல என் பிள்ளைக்கு ஒரு வேளை படிப்பு இல்லை, என் பிள்ளைக்கு ஒரு வேளை அழகு இல்லை, என் பிள்ளைக்கு நல்ல வேலை இல்லை, தங்குவதற்கு நல்ல வீடு இல்லை. எல்லாமே பாதகமான சூழ்நிலை. சாதகமா ஒண்ணு கூட இல்லை. நடக்குமா? ஒரு கொந்தளிப்பு. கடன் பிரச்சனை மாறுமா? நான் வாங்குற சம்பளம் என் குடும்பத்துக்கு வாடகை கொடுக்க பத்தல, சாப்பாட்டுக்கு பத்தல. என் பிள்ளை என்னால படிக்க வைக்க முடியுமா? ஃபீஸ் கட்டுறதுக்கு வழி இல்லையே, ட்ரெஸ் வாங்குவதற்கு வழி இல்லையே, அவன் எதிர்பார்க்கிற காலேஜில் சேர்த்துவதற்கு என்னால முடியலையே. ஒருவேளை நல்ல மார்க் இருந்தா கூட மெரிட்ல போயிடலாம், அவனுக்கு மார்க்கும் எதிர்பார்த்த அளவு இல்லையே. தேவனுடைய பிள்ளைகளை, ஏதோ ஒரு கொந்தளிப்பு உங்க வாழ்க்கையில. டாக்டர் சொல்லிட்டாரு இந்த காலை வெட்டி எடுக்கணும். டாக்டர் சொல்லிட்டாரு உன் லங்ஸ் ஃபுல்லா டேமேஜ் ஆயிருக்குது, பிழைப்பதற்கான வாய்ப்பே இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பீங்க. டாக்டர் சொல்லியிருப்பாங்க இனி வாய்ப்பு இல்லை, உனக்கு ஆப்ரேஷன் பண்றதுக்கும் முடியல, உடம்புல அந்த அளவுக்கு சுகர், அந்த அளவுக்கு பிரஷர் குறையவே இல்லை, இந்த டேப்லெட் சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருப்பீங்க, இனி ஏன் வெட்டியில ஆஸ்பத்திரியில பணத்தை செலவு பண்றீங்க. எல்லாமே பாதகமான சூழ்நிலை. ஆனால் உன் உள்ளத்துல ஒரு கொந்தளிப்பு. நல்லா வாழணும்னு ஆசைப்படுறீங்க, என் பிள்ளைக்கு அருமையான இடத்துல திருமணம் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்க, என் பிள்ளைய படிக்க வச்சு ஒரு வேலைக்கு கொண்டு போகணும்னு ஆசைப்படுறீங்க. நான் நோய் நொடி இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாள் என் கணவருக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் மனைவிக்கும் என் தாய் தகப்பனுக்கும் நான் உயிரோடு இருந்து ஆசீர்வாதமா இருக்குன்னு விரும்புறேன் பாஸ்டர், நான் சுகமடையணும்னு விரும்புறேன். ஆனா இப்பொழுதோ என் வாழ்க்கையில ஒரு கொந்தளிப்பு, இப்பொழுதோ என்னுடைய வாழ்க்கையில ஒரு புயல். கரை சேர முடியுமா? இல்ல கவிழ்ந்து விடுவேனா? சொல்லுங்க, கரை சேர முடியுமா? இல்ல கடல்ல கவிழ்ந்து விடுவேனா? அப்படி ஒரு பயத்தோட தான் இன்னைக்கு நிறைய பேர் இந்த தேவாலயத்தில் வந்து அமர்ந்திருக்கீங்க. ஆண்டவர் உங்களோட பேசிட்டு இருக்கிறார். கொந்தளிப்பை நான் அமர்த்துவேன். கைகளை தட்டி. இந்த கொந்தளிப்பை குறித்து சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அந்த கொந்தளிக்கும் போது உள்ளத்துல எவ்வளவு தடுமாற்றம் என்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும்.
உன் கூட இருக்கிற கணவருக்கு தெரியாது. உங்களுக்கு மட்டும் தெரியும். உன்னோடு எல்லா ஆசாபாசங்களை பகிர்ந்து கொள்கிற மனைவிக்கு தெரியாது. உங்களுக்கு தான் அந்த கொந்தளிப்புடைய வேதனை புரியும். உங்க பிள்ளைகளுக்கு அதுல கடுகளவு கூட அந்த பாரமோ வேதனையோ புரியாது. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு அந்த கொந்தளிப்பு தெரியும், உங்களுடைய வேதனை உங்க தாய் தகப்பனுக்கு புரியாது. எல்லா வேதனைகளையும் எல்லா கொந்தளிப்பையும் அறிந்த ஒரே ஒருவர் அப்பா இயேசு. அப்பா இயேசு, அப்பா இயேசு. உனக்குள்ள இருக்கிற வேதனை, உனக்குள்ள இருக்கிற குமுறல், உனக்குள்ள இருக்கிற கொந்தளிப்பு, உனக்குள்ள இருக்கிற வேதனைகள் வேற யாருக்கும் தெரியாது. ஆனால் எல்லாவற்றையும் நன்றாக அறிந்திருப்பவர் என் ஆண்டவராய் இயேசு. அப்ப இந்த சங்கீதக்காரன் ஒரு புயலினாலே கொந்தளிப்பினாலே என்ன வேதனைகள் நடக்கிறது என்பதை ஒரு 4 காரியத்தை இந்த வேதத்தில் சொல்லி இருக்கிறார். முதல் காரியம் என்னன்னா 26வது வசனம், அவர்களை அலைகள் மேலே தூக்கி கீழே விடுகிறது, தூக்கி கீழே போடுகிறது. சொல்லுங்க, அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள். சொல்லுங்க, இந்த அலைகள் அவர்களை மேலே தூக்கி கீழே எறிகிறது. அல்லேலூயாவா. எப்ப மேலே தூக்குது தெரியுமா? சபைக்குள்ள வரும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது, நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது, அல்லது தீர்க்கதரிசிகள் உங்களுக்கு சில வாக்கு தத்தங்களை தீர்க்க தரிசனமா சொல்லும் போது நீங்கள் மேலே தூக்கப்படுகிறீர்கள். இந்த ஆலயத்தை விட்டு நீங்க வீட்டுக்கு போயிட்டா தூக்கி கீழே போடப்படுகிறீர்கள். ஏனென்றால் உங்களை தேற்றுவதற்கு யாருமே இல்லை. பாசுக்க தைரியமா இருமா, கர்த்தர் செய்வார் போது நீங்க மேலே தூக்கப்படுகிறீர்கள். சில ஊழியக்காரருடைய மீட்டிங்ல ஆண்டவர் பிரசங்கத்தை பண்ணும்போது நீங்க மேலே தூக்கப்படுகிறீர்கள். ஒருவேளை வேதத்தை வாசிக்கும் போது சில நல்ல வாக்குத்தத்தமான வசனங்கள் உங்களோடு கூட கர்த்தர் பேசும்போது மேலே தூக்கப்படுகிறீர்கள். போதகர் கை வச்சு வீட்டில் வந்து ஜெபிக்கும் போது தைரியமா இருமா, நான் ஜெபம் பண்றேன்னு சொல்லும் போது மேலே தூக்கப்படுகிறீர்கள். தனிமை நேரத்தில் தூங்க போகும்போது, சில திருமணங்களுக்கு நீங்க போகும்போது, சிலர் ஆரோக்கியமாய் வீட்டுக்கு வரும் பொழுது, சில பிள்ளைகளுக்கு காலேஜில் நல்ல சீட்டு கிடைக்கும் போது, சில பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைத்து சம்பளத்தை கொண்டு வந்து தாய் தகப்பனு கொடுக்கும் போது, அந்த குடும்பங்கள் மகிழ்ச்சியா இருக்க பார்க்கும்போது உங்களால அந்த மேலே இருக்க முடிவதில்லை, கீழே தூக்கி வீசப்படுகிறீர்கள். இதுதான் கொந்தளிப்புடைய அனுபவம். ஒரு சகோதரி சொன்னாங்க, நான் எந்த கல்யாண வீட்டுக்கு வரல பாச. ஏமா என்ன விலைக்கு வைக்கிறாங்க பாச, இவோ மலடி, இவ வரடி, அவ கையில குழந்தை கொடுத்துடாதீங்க, அந்த நல்ல காரியத்துக்கு வரவே கூடாது, போய் அவளை முன்னாடி வைக்காதீங்க, அவளை தட்டத்தோ கூடாதீங்க. ஏமா அவ சபிக்கப்பட்டவ, வரடி மலடி. நான் தலையில கை வச்சு சொன்னேன், மோ நீ அழுதுட்டே நிக்கிற, 2 குழந்தைய தூக்கிட்டு வருவேன் சபைக்கு. எத்தனை குழந்தைய அட்ட டைமுக்கு 2 பிறக்க போகுது. என்னப்பா சொல்றீங்க? திருமணம் ஆகி எனக்கு 17 ஆண்டுகள். எவ்வளவு? 17 ஆண்டுகள். எனக்கு குழந்தை கிடைக்குமா? செய்வார், என் அப்பா செய்வார். 2 குழந்தை பெற்றெடுப்பார். போன வாரம் அந்த பொண்ணோட கணவர் என்கிட்ட வந்து, பாஸ்டர் என் மனைவி கூட்டிட்டு டாக்டர்கிட்ட போனேன், செக் பண்ணாங்க, 2 குழந்தை இருக்குன்னு சொல்றாங்க. நான் இன்னும் யாருக்கு சொல்லல பாச, சொல்ல வேண்டாம், பிறந்ததுக்கு அப்புறம் சொல். முத உங்களுக்கு தான் சொல்றேன் பாஸ். டாக்டர் செக் பண்ணாங்க, 2 பேபி உள்ள இருக்குன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், 1 ஆணு 1 பொண்ணு. கை தட்டுங்க சார். நடக்கும் நடக்கும். இன்னைக்கு அந்த கொந்தளிப்பின் அனுபவம் என்னன்னா, சபைக்கு வரும்போது, ஜெபிக்கும் போது, ஆராதிக்கும் போது, சிலர் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது நான் மேலே தூக்கப்படுகிறேன்.
ஆனால் என் வீட்டில் சில நல்ல காரியங்கள் நடக்கும்போது, சில குடும்பங்களை பார்க்கும்போது, நான் ஒன்றுமில்லாமல் இருக்கும்போது, என் பிள்ளைக்கு அற்புதம் நடக்காத போது, எனக்கு சுகம் கிடைக்காத போது, என்னால் அந்த கடன் பிரச்சனையை மேற்கொள்ளாத பொழுது, நான் வறுமையில் வாடும் பொழுது கீழே தூக்கி வீசப்படுகிறேன். வேதனையினால என் உள்ளம் கரைந்து போகிறது. நம்பர் 1. நம்பர் 2, தங்கள் தைரியத்தை இழக்கிறார்கள். அதான் சொல்லப்படும் கிளேசம். அது கரைந்து போகிறதுனா, எனக்கு இருக்கிற தைரியமே போச்சு பாஸ்டர், கொஞ்சம் நெஞ்ச நம்பிக்கை இருந்தது அதுவும் காணாம போச்சு. என்ன 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 6 வருடங்கள் கூட ஆச்சு, இன்னுமே எதுவுமே நடக்கல. நான் சொல்றேன், சாகர வரைக்கும் நடக்காட்டியும் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லி இயேசுவை பாடுவே, நன்மை செய்தவரை நினைப்பேன், நன்றி சொல்லுவேன், நன்றி சொல்லுவேன், நாள்தோறும் அவரை துதிப்பேன், நாள்தோறும் அவரை துதிப்பேன். அல்லேலூயாவா. சோர்ந்து போகாதீங்க. அந்த ஏழை விதவையை லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் எதுக்கு தெரியுமா காட்டினாரு? அவளுக்கு நியாயமே கிடைக்கல. ஒவ்வொரு நாளும் அந்த நியாயாதிபதி வீட்டுக்கு போய் நிக்கிறா. போயிட்டு சாயங்காலமா, சாயங்காலம் வருவா, காலையில வா, காலையில வருவா, சாயங்காலம் வா, சாயங்காலம் வருவா, ஒரு 2 நாள் கழிச்சு வா, அப்புறம் 2 நாள் கழிச்சு வா, அடுத்த வாரம் வா, அடுத்த வாரம், 1 மாசத்துல வந்துச்சு வா. அந்த ஏழை விதவை விட்ட பாடே இல்லை. அட போயா, இவன் எப்போ பார்த்தாலும் நீ ஏமாத்துறான் அப்படின்னு சோர்ந்து போல, தொடர்ந்து கதவை திறந்து அவ தான் நிற்பான். ஏய், நான் கடவுளுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதிக்காதவன், அப்படி இருந்தும் என்ன ஒவ்வொரு நாள் இவ வந்து நின்று தொந்தரவு பண்றாளே, அவளுக்கு சீக்கிரமா ஒரு நியாயம் செஞ்சு என் வீட்டு வாசப்படிக்கு வராம பண்ணணும். அநீதியுள்ள அந்த நியாயாதிபதியே அடிக்கடி வீட்டுக்கு போய் தொந்தரவு பண்ணின அந்த ஏழை விதவைக்கு நியாயம் செய்தது உண்மையானால், நான் யார் தெரியுமா? நீதியுள்ள நியாயாதிபதி. அந்தப்படியே, எந்தப்படியே அந்த ஏழை விதவை மாறி அந்தப்படியே இரவும் பகலும், இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட, என்னால் அழைக்கப்பட்ட, என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, என்னால முத்தரிக்கப்பட்ட, என்னால வார்த்தையை கொடுக்கப்படுகிற அந்த ஏழைக்கு, அந்த தம் பிள்ளைக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? பைபிள் சொல்லுது, சீக்கிரத்துல நியாயம். எப்போ? சீக்கிரம். ஆண்டவருக்கு 7 வருஷம் 10 வருஷம் 16 வருஷம் இல்ல, சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். கை தட்டுங்க, கை தட்டுங்க. ஒருவேளை இன்னைக்கு தடுமாற்றம் வருகிறதா? முதல் காரியம், தூக்கப்படுகிறோம், கீழே விசிறப்படுகிறோம். என்ன அனுபவம்? கொந்தளிப்பின் அனுபவம். 2வது, எங்க தைரியத்தை இழந்துட்டோம் பாஸ்டர். எத்தனை நாள் தான் இப்ப நடக்கும் அப்ப நடக்கும் நீங்களும் சொல்லிட்டே இருக்கீங்க, வாக்குத்தத்தம் எல்லாம் கொடுக்குறீங்க, இன்ன வரைக்கும் அது நடக்கவில்லை. இன்ன வரைக்கும் நான் சுகமாகல, இன்ன வரைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல, இன்ன வரைக்கும் வேலை கிடைக்கல. அப்படியா? நான் சொல்றேன், ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் உங்களோட பேசிட்டு இருக்கிறார். பேசப்படுகிற வார்த்தையை மட்டும் உங்க வாயில் அறிக்கை செய்யுங்க. அதை நம்புங்க. 100%. என் ஆண்டவர் சொன்னா நான் நம்புவேன். 75 வயசுல அழைச்சாரா, 25 வருடங்கள் குழந்தை இல்லை, ஆனாலும் இந்த கல்லுகளை கொண்டாவது ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை கொடுக்க தேவன் வல்லவராயிருக்கார். நம்பரு. ஒரு அழகான ஈசாக்கு கொடுத்தாரா இல்லையா? அழுத அன்னாளுக்கு ஒரு சாமுவேலை கொடுத்தாரா இல்லையா? சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? ஆமேனா, ஆமேனா. தைரியத்தை இழந்துடாதீங்க. 3வது கொந்தளிப்புல என்ன நடக்குதுன்னா, அந்த 107வது சங்கீதம் 27ல தள்ளாடுகிறோம், தடுமாறுகிறோம், வெறித்தவனை போல. சத்தமா சொல்லுங்க,
இது மூணாவது சம்பவம், தள்ளாடுதல். ஒரு மனுஷன் எப்ப தள்ளாடுவான் தெரியுங்களா? தாங்க முடியாத பாரம் தலையில வைக்கும் போது அவனால பேலன்ஸ் பண்ண முடியாது. இன்னைக்கு எத்தனை பேர் தள்ளாடி கொண்டிருக்கிறீர்கள்? சில பேர் இந்த சபைக்கும் வர்றாங்க, இன்னொரு சபைக்கும் போறாங்க. அங்கேயாவது நிறைய பேர் கூப்பிடுறாங்களே போய் பார்க்கலான்னு. ஆனா ஆண்டவரும் விட்டுறாரு, போ நீ எங்க வேணாலும் போ. அங்க போய் ஒன்றும் நடக்கலைங்க போது இப்ப தெரிஞ்சுக்கோ, அங்க போனாலும் நடக்காது, இங்க போனாலும் நடக்காது, எங்கிட்ட வந்தா தான் நடக்கும். சில பேர் சில பாச நம்புறோம், அந்த பாசக்கிட்ட வந்து பாருங்கோ, பாவம் போய் தான் பாக்குறாங்க. போ. நம்ம சபையிலிருந்து சில குடும்பம் ஒரு 4 பேர்த்து கூட்டிட்டு போனாங்க, ஆனா ஒண்ணுமே நடக்கல, பீஸ் போன பல்ப் மாதிரி. அது கடைசியில் இங்கே வந்துருச்சு. அங்க போய் ஒன்று சில பேர் கேவலப்பட்டு வராமல் இருக்காங்க சபைக்கு. ஏமாந்து இந்த சபை விட்டு போய் இனி எப்படி அவர் மூஞ்சியில் முழிக்கிறது? அங்கேயும் போறதில்லை, இங்கேயும் வர்றதில்லை. எப்படி பாஸ்டர் மூஞ்சியில் போய் நான் முழிக்கிறது? அல்லேலூயா. நான் எல்லாம் கண்டுக்கவே மாட்டேன். நீ எத்தனை சபைக்கு போனாலும் போய்க்கோ, திரும்பி வர்றையா வந்துக்கோ. அல்லேலூயாவா. நான் டென்ஷனாக என்ன பண்ணேன்? ஆண்டவர் சொல்றாரு, டே எங்கிட்ட இருந்த 12,000 பேர் ஓடிட்டானுங்க, 12 பேர் தான் நின்னானுங்க. எத்தனை பேர் ஓடினானுங்க? 12,000 பேர் ஓடிட்டான், 12 பேர் தான் நின்னானுங்க. அவனையும் பார்த்து ஏசு, நீங்களாவது தயவுசெய்து போகாமல் இருப்பான்னு சொல்ல, நீங்களும் போறதுக்கு ரெடியா இருக்கீங்களாடா? நீங்களும் போக மனசு இருக்கா? போன போய்க்கோ, நான் பதில் கவலையா பட மாட்டேன். சத்தியத்தை சொல்றவனுக்கு எப்பவுமே ஒரு கல்லடி உண்டு, உண்மையை சொல்றவனுக்கு ஒரு கல்லடி உண்டு. சத்தியத்தை சொன்னா எவனும் நேசிக்க மாட்டான், ஆனா ஒருத்தர் நேசிப்பார். எங்க டேடி சொல்லுவாரு, நீ சத்தியத்தை விட்டு பின்வாங்கிறாத, ஒரு நாளும் என்னுடைய சத்தியத்துல காம்ப்ரமைஸ் ஆகாத. சத்தியம்னா சத்தியம்டா, வந்து அவர்கிட்ட வராடி போட்டோம். நான் உன்னோட இருக்கேன். என் அப்பா நினைச்சாருன்னா சில பதறுகள் போனாலும் நல்ல கோதுமை மணியில் எப்படி தெரியுமா, மணலத்தினே கொண்டு வைப்பார். ஆண்டவர் சொல்லிக்கிறார், சில பதறுக போகுண்டா பயப்படாத, பல லட்சக்கணக்கான காடை குருவிகளை கொண்டு வந்து நீ இருக்கிற இடத்துல வேலை செய்ய என்னால முடியும். ஆமேனா. இந்த அறகுறை, ஜெபிக்காதது, சாட்சி இல்லாதது, பரிசுத்தமா வாழ பிரியம் இல்லாதது, கண்ட பக்கம் கண்ணை அலைய விடுறது, பணத்துக்காக அலையிறது, இதுகளெல்லாம் நீ சட்டையே பண்ணாத. சத்தியத்தை சொல்லு. இருந்தா இருந்து திருந்துட்டோம், திருந்தாத ஜென்மங்கள் புறப்பட்டு போகட்டும், கவலையா படாத, நான் உன்னோடு இருக்கேன். 100 கோதுமம் இருந்தாலும் அது உண்மையா கோதுமை மணியா இருக்குண்டா, உன் சபையை நான் ஆஸ்வதிப்பேன். சும்மா லட்சம் பேர்த்த வச்சுக்கிட்டு 9,99,099 பாதாளம் போய் ஒன்று மேடாறதை விட 100 பேர் இருந்து 100 பரலவும் போறது உச்சிதண்டா. ஆமீன். 12,000 பேர் கழண்டு போனான். இயேசு சொன்னார், நீங்களும் போய் விடுவதற்கு இனி நீங்க போகலையான்னு தான் கேட்டார். நீங்க போலியா? நாமளா இருந்தா டே டே நீங்களாவது இருக்குடா. அப்படி ப்ளீஸ் பண்ற ஊழியக்காரன் ஆண்டருக்கு பிடிக்காது. எப்பா நீ போலியா? 12,000 பேர் போட்ட, நீ போலியா? எங்க போக ஆண்டவரே, எங்க கிட்ட அல்வா கொடுக்கிற ஆள் இல்ல, வேத வசனத்தை கொடுக்கிற, நித்திய ஜீவனை கொடுக்கிற, எங்களை தேவனுக்குள்ள உருவாக்குகிற, எங்களை உருக்கி புடமிட்டு ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளை மாத்துகிற வேத வசனம் உம்மிடத்தில் உண்டு. நாங்கள் எங்கே போவோம்? கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. அல்வா கொடுக்கிற ஊழியக்காரன் அல்ல. இருந்தா இரு, இல்லாட்டி கிளம்பு. இதுதான் சத்தியம். உன்னை மேல் பூச்சி பூசி உன்னை ஐயோ நீ என்ன பாவம் செஞ்சாலும் நீ பரலோகத்துக்கு போயிடுவேன், நீ சர்ச்சுக்கு மட்டும் வராமடாத. அப்சலோம் மாதிரி அல்ல. அல்லையாவா? பவுல போல வைராக்கியமா பேதுருவே, நீ அவங்களோட சேர்ந்து மாயம் பண்றேன்னு சொல்லி, சீசனா இருந்தாலும் மாயக்காரன மாயம் பண்றேன்னு சொல்லி உணர்த்துகிற ஒரு ஊழியக்காரன் தான் இன்னைக்கு ஆண்டவர் விரும்புகிற ஊழியக்காரர். கை தட்டுங்க. இந்த கொந்தளிப்பு நம்முடைய வாழ்க்கையில தடுமாற்றத்தை உண்டாக்குகிறது. ஓவர் பாரம். ஆமேனா. இந்த பாரத்துக்காக சுமதாங்குகிற கல்லை பார்த்து சுத்துற ஆளை தேவன் விரும்பல. கர்த்தர் மேல் பாரத்தை
வைக்கிற ஒரு மனுஷனை தேடுகிறார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உனக்கு அற்புதம் செய்வார், ஒரு நாளும் தடுமாற விடமாட்டார். மூணாவது தடுமாற்றம். நாலாவது ஒரு காரியத்தை அவர் சொல்றார் அதே 27ல, எங்களுடைய திறமைகள் எல்லாம் வீணாய் போனது. எங்களுடைய திறமைகள் எல்லாம் வீணாய் போனது. எங்க திறமை எல்லாம் வீணா போச்சுப்பா. நாங்களும் அதை பண்றோம், இதை பண்றோம், இதை தூக்கி அதுல போடுறோம், அதை தூக்கி இதுல போடுறோம், ஒன்னும் வேலை நடக்க மாட்டேங்குது. அல்லேலூயாவா. நம்முடைய கொந்தளிப்பு அமர்வதற்காக எத்தனை நம்ம திறமையா செயல்படுறோம். ஹலோ, தலைவலியும் காய்ச்சல் தனக்கு வந்தா தான் தெரியும். அதை மற்றவனுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. ஒரு காய்ச்சல் வரும்பொழுது, ஒரு தலைவலி வரும்போது எத்தனை வேதனைங்கிறது நமக்கு தான் புரியும், மற்றவங்களுக்கு அதை சொல்லி புரிய வைக்க முடியாது. அவன் தலைவலி உணரணும்னா ஒரு சுத்தியில் எடுத்து ஓங்கி தலையில போடுங்க, மண்டையில் தசையா. இந்த கதையில் என்கிட்ட விடாத, தலைவலி அவன் பெரிய தலைவலி. எங்களுக்கெல்லாம் தலைவலி வந்தது இல்லையானா வரும், கொஞ்சம் பாருங்கன்னு சுத்தியில் எடுத்து நடுத்தலையில் நச்சுன்னு ஒன்று போடுங்க. ஒரு மாசத்துக்கு சீவவே முடியாதபடி போட்டீங்கன்னா அந்த தலைவலி என்னங்கிறது தெரியும். அல்லேலூயாவா. சத்தமா சொல்லு. ஒரு கொந்தளிப்பு நம்ம வாழ்க்கையில வந்தா தான் நம்முடைய திறமையெல்லாம் வீணா போகுது. ஆமேனா. இது 4வது காரியம், தடுமாற்றம். இது 3வது காரியம். சொல்லுங்க. தைரியத்தை இழந்துடுறோம். இது 2வது காரியம். ஒரு நேரம் பார்த்தா தூக்கப்படுறோம், இன்னொரு நேரம் கீழே வீசப்படுறோம். இதெல்லாம் கொந்தளிப்பு வரும்போது நம்ம குடும்பத்தில் ஏற்படுகிற சூழ்நிலைகள். இப்படிப்பட்ட கொந்தளிப்பை தான் அமர்ந்த இயேசு உன் பக்கத்தில் வர்றாரு. சாதாரணமானது. இந்த கொந்தளிப்புல நிறைய பேர் தற்கொலை பண்ணிடுறான். இந்த கொந்தளிப்புனால நிறைய பேர் வீட்டை விட்டே ஓடி போறான். இந்த கொந்தளிப்புனால நிறைய பேர் மதுபானத்தை குடிச்சு சாராய கடை வாசல்ல படுத்துட்டு இருக்கான். காரணம் என்ன? கொந்தளிப்பு. ஆண்டவர் சொல்றாரு, சாராய கடைக்கும் போகாத, வீட்டை விட்டையும் ஓடாத, ஆமேனா, பாவத்திலையும் விழாத, பயந்தும் போகாத, தற்கொலைக்கு முயற்சி பண்ணாத. ஒருவர் இருக்கிறார். யார் அவர் தெரியுமா? என் ராஜா இயேசு. எனக்கு ஒருவர் இருக்கின்றார், அவர் என்னையும் நேசிக்கின்றார். காட்டினிலே அலைந்த என்னை கருணையாய் தேடுகிறார். அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவரிடம் பேசு. இந்த கொந்தளிப்பு அமரணுமா? அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவரிடம் பேசு. ஆமென். ஒரு எல்லை சொல்லுங்க. அப்போ இந்த சங்கீதக்காரன் தூக்கப்படுகிறான், கீழே வீசப்படுகிறான், தைரியத்தை இழக்கிறான், தடுமாடுகிறான். அவனுடைய ஞானம் எல்லாம், உன் படிப்பெல்லாம், உன்னுடைய பயிற்சி எல்லாம், அனுபவம் எல்லாம் வீணா போகுது. என்ன பண்ணாலும் முடியல பாஸ்டர். ஆனா இப்போ நான் ஒண்ணு பண்ண போறேன். என்ன பண்ண போற? என்ன பண்ண போற? கொந்தளிப்பை அமர்த்துகிற ஒருவரிடத்துக்கு நான் போறேன். சொல்லுங்க. கொந்தளிப்பை அமர்த்துகிற ஒருவர் யார்? என் வீட்டுக்காரரா? என் அன்பான மனைவியா? இல்லைங்க பாஸ்டா? இல்லைங்க மேனேஜரா, முதலாளியா? இல்ல, இவளும் நானும் டியர் ஃப்ரெண்டு. நான் என்ன பாரமா இருந்தாலும் இயேசுகிட்ட கூட சொல்ல மாட்டேன், இவகிட்ட சொல்லிடுவேன், இவ என்னை குப்பரை கம்த்திடுவா. ஹலோ நண்பர், நான் என் பாஸ்டர்கிட்ட கூட சொல்றது இல்லை பாஸ்டர். ஆனா இவ பார்த்தீங்களா, இவளும் நானும் இணை, ஒரே பாயில படுப்போம், ஒரே தட்டில் சாப்பிடுவோம், ஒரே ஜாக்கெட்டு சேலை 2 பேர் மாற்றி மாற்றி போட்டுக்குவோம். அவள் எனக்கு கூட்டுவா, நான் அவளுக்கு கூட்டுவேன். இவ தான் என்னை நரகத்துக்கு கொண்டு வரவளை.
ஐடியா சொல்லி கொடுப்பா பாருங்க, சூப்பர் ஐடியாவா இருக்கு. என்ன ஐடியா? கர்த்தர்கிட்ட போக விட மாட்டா, அதுதான் பிரச்சனை. கர்த்தர்கிட்ட போக விட மாட்டா, அதுதான் பிரச்சனை. அப்ப நான் சொல்றேன், கணவரை விட, மனைவியை விட, உன்ற க்ளோஸ் ஃப்ரெண்டை விட, பாஸ்டரை விட கொந்தளிப்பை அமர்த்துகிற ஒருவரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். சங்கீதம் 121 1 2 3. சீக்கிரம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக, எனக்கு ஒத்தாசை வருகிற ஒரு பர்வதம் இருக்கிறது. அவர் யார் தெரியுமா? எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. சொல்லுங்க, ஒத்தாசை வரும் பர்வதம் யாரு? அவர் தாங்க இயேசு. பக்கத்துல கை கூடி சொல்லுங்க. கணவர்கிட்ட போகாத, மனைவி கிட்டையும் போகாத, உன் பிள்ளைகிட்ட போகாத, பாஸ்ட்கிட்டையும் போகாத, ரூமுக்குள்ள போய் கதவை சாத்தி அந்த கண்மலையான கர்த்தர் இருக்காரு பாத்தியா, அவர்கிட்ட போ. உன் கண்ணை மத்த பக்கம் ஏறெடுக்காத, அப்பாவை நோக்கி, கல்வாரி சிலுவை நோக்கி பாரு. 2வது வசனம், ஒரு வானத்தையும் பூமியையுமே அவர்னால உண்டாக்க முடியும்னா, நீ எதிர்பார்க்கிற இந்த ஜுஜுபி பொண்ணு, இந்த ஜுஜிபி சுகம், ஜுஜிபின்னா இழந்த பழம்னு அர்த்தம். நீ நினைக்கிறதால இழந்த பழத்தை பார்த்து பயந்துட்டு உட்கார்ந்து இருக்கிற. சொல்லுங்க, சில பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் எனக்கு ஜுஜுபி. சத்தமா சொல்லுங்க. ஜுஜுபி அப்படின்னு என்ன அர்த்தம்? இழந்த பழம்னு அர்த்தம். இந்த இழந்த பழத்துக்காக சில பேர், நான் இங்கெல்லாம் சுதிக்கவே மாட்டேன், நான் இன்னும் ஜெபிக்கவே மாட்டேன், நான் இன்னும் உபாசிக்கவே மாட்டேன், இழந்த பழத்துக்காக. ஒரு சுகம் வேணுமா? அது ஒரு சின்ன இழந்த பழம் தான் ஆண்டவருக்கு. சத்தமா சொல்லுங்க. 1 கோடி ரூபாய் கடன் மாறணுமா? அது ஆண்டவருக்கு ஒரு இழந்த பழம். உன் பையனுக்கு அருமையான இடத்துல அல்லது உங்க பிள்ளைக்கு அருமையான இடத்துல மாப்பழம் பார்க்குறீங்களா? இழந்த பழம். நிறைய பேர் சொன்னாங்க, பாஸ்டர் உங்க பொண்ணோட போட்டோவை அப்படி எடுத்து சீக்கிரமா அனுப்புங்க, இப்படி எடுத்து. ஓ, எங்க அப்பா ஒருத்தர் இருக்காரியா, அவர்கிட்ட அனுப்பிட்டேன்னா போட்டோவை அவர் பார்த்துக்கிறாரு. அல்ல இல்லையாவா? அல்ல இல்லையா? எனக்கு 3 அடுக்கு மாடி இருக்குது என் பையனுக்கு. உங்க பிள்ளைய கொடுப்பீங்களா? 3 அடுக்கு மாடி வச்சுக்கிட்டு என்ன பண்றது? 3 அடுக்குல நீ காலை தலையை கொண்டு போய் 3வது மாடியில காலை கீழே மாடியில வச்சு தூங்க போற? 3 மாடி கேட்டுக்கிட்டு உனக்கு தேவை நான் கொட்டையா 4 அடி தான் இருக்கீங்க. 2 சேரை போட்டா படுத்துக்கலாம். 3 மாடி எதுக்கு? என் பையனுக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 3.5 லட்சம். அடி ஆத்தாடி, என் பிள்ளைய கொடுத்துருமா? கொடுத்தா 3 நல்ல வீட்டுக்கு வந்துடுவா. அவன் தண்ணி அடிச்சு லாட்ஜில் கிடப்பான். 3.5 லட்சம் சம்பளம் மாதிரி சும்மா இருப்பானா? ஹலோ, சில பேர் இப்படித்தான் ஒன்றும் தெரியாத மண்ணாங்கட்டியா இருக்கிறாங்க. பையனுக்கு 3 மாடி. பையன் எப்படி தெரியுமா? சுண்டுனா ரத்தம் வரும். அறிவில்லையே, என்ன பண்ற? சுண்டுனா ரத்தம் தான் வரும். ஆனா மண்டையில் என்ன இல்லை? அறிவில்லையே. அதை கட்டி உன் பிள்ளை நார வைக்க போறியா? பையனுக்கு வீடு இல்லை, இருக்கட்டும். பையனுக்கு அழகு இல்லை, இருக்கட்டும். பையன் சம்பளம் ரொம்ப கம்மி, இருக்கட்டும். கஞ்சி குடிச்சா உயிர் வாழ முடியுமா? முடியாதா? பிரியாணி திருவட்டும் புள்ள மூளையில் அழுகிறத விரும்புறியா, இல்ல கஞ்சி குடிச்சு போட்டு மகிழ்ச்சியா ஆண்டவர் ஆராதிக்க விரும்புறியா? சிஸ்டர், கையை தட்டுங்க. சும்மா இந்த சுஜிபிக்காக உட்கார்ந்துக்கிட்டு நான் ஜெபிக்க மாட்டேன், நான் ஆராதிக்க மாட்டேன், பாஸ்ட் பாடும்போது விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஏன்னா நானே தடுமாறிட்டு இருக்கிறேன், நானே தள்ளாடிட்டு இருக்கிறேன் என்ற அறிவெல்லாம் வீணா போச்சு. சில நேரம் தூக்கப்படுறேன், சில நேரம் எரியப்படுறேன். இன்னைக்கு நான் சொல்றேன், என்ன ரீசன் தெரியுமா? நீ இன்னும் ஆண்டுகிட்ட வரல. அதுதான் பிரச்சனை, அதுதான் பிரச்சனை. அதுக்கு சொல்யூஷன் ஒண்ணு. சங்கீதக்காரன் சொல்றான், வானத்தையே உண்டாக்கிக்காரு மகளே, இன்ன வரைக்கும் எவனும் சூரியன் கிட்ட போக முடியல, எங்க அப்பன் தான் சூரியனை படைச்சா உட்கார வச்சிருக்கிறார். அதுக்கு மேல நட்சத்திரத்தை கொண்டு போய் உட்கார வச்சது யாரு? எங்க அப்பா. வானத்தை உண்டாக்குனவர் யாரு? எங்க அப்பா. இந்த பூமியை உண்டாக்குனது யாரு? எங்க அப்பா.
ஐயா, வானத்தையும் பூமியையுமே உருவாக்கின ஆண்டவர் என்னுடைய இந்த சாதாரண சின்ன சின்ன கொந்தளிப்ப அமர்த்த முடியாதா என்ன? அவர்கிட்ட இருந்துதான் எனக்கு என்ன வரும்? உதவி வரும். அவர் யாரு? வானத்தை உண்டாக்குனவர். அவர் யாரு? பூமியை உண்டாக்குனவர். அவர்கிட்ட இருந்து எனக்கு உதவி வர போகுது. வேற எந்த மனுஷன் கொடுத்தாலும் நான் தான் கொடுத்தேன், நான் தான் கொடுத்தேன், நான் தான் கொடுத்தேன்னு சொல்லுவான். எங்க அப்பா ஒரு நாளும் நான் தான் கொடுத்தேன்னு சொல்லவே மாட்டார். என்ன சொல்லுவார் தெரியுமா? ஏய், அது பிள்ளையின் அப்பன்டா, அது என் பிள்ளைக்கு சொந்தமானது. பிள்ளையின் அப்பம். சொல்லுங்க, என்னப்போ? சத்தமா சொல்லுங்க. என் பிள்ளைக்கு சேர வேண்டிய சொத்துடாது. நாம் ஒன்று கொடுத்து போட்டு ஒரு 300 ரூபாய் கொடுத்து போட்டு நான் தான் 300 கொடுத்தேன், நான் தான் 300 கொடுத்தேன். பாஸ்டர் எழுதிட்டீங்களா? 300 கொடுத்துருக்குறேன். எப்பா எழுதிட்டியா? என் பேர் தெரியுமல்ல, 300 கொடுத்துருக்குறேன். ஏய் சரி போ. 3 லட்சம் செலவு பண்ணி தூக்கிட்டு போ, செத்து போவான்னு சொன்ன ஆளுக்கு இலவசமா கொடுக்கிற ஆண்டவர் என்ன சொல்றாரு? அது நான் கொடுத்ததல்ல, அது என் பிள்ளைக்கு சேர வேண்டிய ஆகாரம். கை தட்டுங்க சார். இதுதான் எப்படியா உள்ளம்? பிள்ளையின் அப்பம். அது என் பிள்ளைக்கு சேர வேண்டிய சொத்து, அது என் பிள்ளைக்கு சேர வேண்டிய உரிமை சொத்து. என்ன, நான் சில நேரங்கள்லாம் பார்த்தேன்னா அழுதுருவேன் சார். ஆண்டவரை ஏன் நான் ரொம்ப பாடி ஆராதிக்கிறேன்னா, அவர்கிட்ட ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லைன்ற. ஆமேனா, நான் ஜெபிக்கிறவங்களை குறை சொல்லல, நான் ஜெபிக்க மாட்டேன்றேன். எனக்கு எல்லாமே அவர் கொடுக்குறாராச்சு. நீ ஏன்டா பிச்சைக்காரனை போல கை நீட்டி இருக்கிற? என் பாதத்தில் வந்து ஒரு 2 மணி நேரம் நான் ஆராதனை பண்ணு, துதி ஸ்தோத்திரம் பண்ணு, விழுந்து கடை, உனக்கு எல்லாமே நான் தருவேன்டா. சும்மா கொடுங்கப்பா, இதை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்க, இதைத்தாங்க, இதைத்தாங்க, நீங்க தருவீங்க, இதைத்தாங்க, எதைத்தாங்க. ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி சொல்றீங்களா? நான் சொல்ல விரும்மாண்டி மாதிரி உட்காந்துக்கிறது. ஆனா கேட்கும்போது அப்பா கொடுங்கப்பா, கொடுங்கப்பா, நீ பிச்சைக்காரனை விட மோசம்டாம்ப. அப்பாவை துதிக்கணும். அங்க 24 மணி நேரமும் 24 தூதல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இதை கொடுங்க, அதை கொடுங்க, நகம சபை ஆசிர்வதிங்க, ஐரோப்பாவில் கீட்டை மாத்துங்க, சொல்லுங்க. வயநாட்டில் இனிமேல் கொந்தளிப்பு வரக்கூடாது, ஆண்டவரை உதவி செய்யுங்க. உத்தரகாண்டில் மழையை நிப்பாட்டுங்க, மத்திய பிரதேசத்தில் மழையை கொடுங்க. அப்படியே ஜெபம் இருக்காங்க. வேற என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே, பூலோக திருசபையெல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட என்ன பண்றாங்க? நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. என்ன பண்ணுதா? உயர்த்தணும். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உங்க நாமத்தை உயர்த்தட்டுமே. உமது சிங்காசனம் பூமி உந்தன் பாதப்படி, இயேசுவே நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீர் தங்கும் தோசஸ்தலம். சொல்லுங்க. வானம் உமது சிங்காசனம் பூமி உந்தன், நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீ தங்கும், நீ தங்கும் தூயஸ்தலம். சகலமும் படைத்த என் தேவா, நீ நித்திய சிருஷ்டிகரே. எல்லாமே சகலமும் ஆண்டவர் வானத்தை உண்டாக்கினவர், பூமி உண்டாக்கினவர். உங்க குடும்பத்தில் ஒரு கொந்தளிப்பை இன்னைக்கு அமர்த்த போகிறார். நீ பரிசுத்தர். எல்லாரும் எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும்
பரலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. சொல்லுங்க சொல்லுங்க. பரலோகத்தில் உம்மை எல்லாம் கொந்தளிப்பே வராது. இயேசு மட்டும் உன்னுடைய விருப்பமாய் இருந்தால் பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். பரிசுத்த நீர் ஹல்லேலூயா. எங்கள் பரலோக ராஜாவே உங்கள் நாமத்தை உயர்த்துகிறதே. கெருபின் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. பூலோக திருசபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. அங்க என்ன நடக்குது? துதி. அங்க என்ன நடக்குது? ஆராதனை. அங்க என்ன நடக்குது? கர்த்தரை புகழுகிற, போற்றுகிற, உயர்த்துகிற. ஆமெனா? உங்களுக்கு என்னது தேவை என்பது எனக்கு தெரியும். நீ முழங்கால் படியிடுவதற்கு முன்னமே உனக்கு என்னது தேவைங்கிறது தெரியும். ஆனா இந்த ஜனத்தை எதுக்கு தெரியுமா ஏற்படுத்தி இருக்கிறேன்? என் துதியை உயர்த்தி வருவார்கள், என்னை புகழ்ந்து பாடுவார்கள், என்னை ஆராதனை செய்வார்கள். ஹல்லேலூயா. ஜெபம் மற்றவங்களுக்காக செகண்ட் பார்ட். ஆமெனா? திறப்புல நிக்கிற அனுபவம் அது செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் எதுன்னு சொன்னோம்னா, நீங்க ஆண்டவரை உயர்த்தணும், ஆராதிக்கணும், அவரை தொழுது கொள்ளணும். ஒரு 1 ஹவராவது அவரை உயர்த்தி கொண்டே இருக்கணும் சிஸ்டர். செகண்ட் பார்ட் ஒன்று இருக்குது. தேசத்துக்காக, சபைகளுக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, ரட்சிப்புக்காக, ஊழியர்களுக்காக செகண்ட் பார்ட். ஆனால் ஃபர்ஸ்ட் பார்ட்டை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அவரை உயர்த்துறத, துதிக்கிறத, ஆராதிக்கிறத, புகழ்றத விட்டுறாதீங்க. அதைத்தான் தேவதூதர்கள் செய்கிறார்கள். அப்ப சங்கீதக்காரர் சொல்றான், வானத்தையே அவரால் உண்டாக்க முடியும்னா, இந்த பூமியவே கர்த்தர் உருவாக்க முடியும்னா, என்னுடைய இந்த சின்ன சின்ன கொந்தளிப்பை ஏன் கர்த்தர் அமர்த்த மாட்டார்? மூணாவது வசனம், உன் காலை தடுமாற விட மாட்டார், அவர் உன்னை உயர்த்துகிற வரைக்கும் உறங்கவே மாட்டார். கொந்தளிப்பை அமர்த்துகிறவர். தூக்கப்படுகிறாயா? கீழே எரியப்படுகிறாயா? தைரியத்தை இழந்து விடுகிறாயா? தள்ளாடுகிறாயா? உன் திறமையெல்லாம் வீணா போச்சா? இப்போ அப்பா சமூகத்துக்கு வா. உனக்கு ஒத்தாசை எங்க வருமா? இந்த கொந்தளிப்பு அடங்குற இடம் தேவ சமூகம், கர்த்தருடைய பாதம். ஹல்லேலூயா. அங்கதான் மோசே போனாரு, அங்கதான் எலியா போனாரு, அங்கதான் எலிசா போனாரு, அங்கதான் அன்னாலும் போனாங்க. மோசேயும் அங்கதான் போனாரு, வேற யாரையும் தேடி போகல. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு ஒத்தாசை வருகிற பருவத்துக்கு நேரம் போவேன். வானத்தையும் உண்டாக்குனாரு, பூமி உண்டாக்குனாரு. என் குடும்பத்தில் புயலை அமர்த்துறது அவருக்கு எம்மாத்திரம். என் காலை இனி தடுமாற விட மாட்டார். என்னுடைய புயலை அடக்கிற வரைக்கும் அவர் உறங்க மாட்டார். கைகளை தட்டுங்களே. ஹல்லேலூயா. ஒரே ஒரு கொந்தளிப்பு வாசிங்க, யோனா 1:4. ஏன் நம்முடைய வாழ்க்கையில கொந்தளிப்பு வருகிறது? கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், பெரும் காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும், கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. ஒருவேளை இந்த கப்பல் 2ஆ உடைஞ்சிருமா? பாஸ்டர், என் குடும்பம் பிரிஞ்சிருமா? என் பிள்ளை வாழ்க்கை ஒண்ணு இல்லாம போயிருமா? என் கணவர் கைவிட்டுருவாரா? என் பிள்ளைகள் என்ன விட்டு வெளியேறிடுவாங்களா? என் கப்பல் 2ஆ பிளந்துருமா? என் சபை உடைக்கப்படுமா? சில பேர் சபை விட்டு வெளியேறிடுவாங்களா? ஹலோ, இன்னைக்கு உங்க உள்ளத்துல ஒரு வேதனை என்னன்னா,
கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க ஒரு பெரிய கொந்தளிப்பு. என் வாழ்க்கை ஒண்ணும் இல்லாம போயிருமா பாஸ்டர்? இந்த வியாதி என்னை கொன்றுமா? இனி என்னால ஊழியம் செய்ய முடியாதா? என் குடும்பத்தை நடத்துறது சிரமமா? ஆண்டவர் என்ன தூக்கி எறிஞ்சிருவாரா? இனி நான் எதிர்பார்த்தது நடக்காதா? திருட பிள்ளையில கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க ஒரு கொந்தளிப்பு. இந்த கொந்தளிப்பு எதுக்கு வருது அப்படின்னா, நல்லா கவனிங்க. அவன் கீழே சொல்றான் அந்த கொந்தளிப்புக்கு என்ன காரணம். 1:10 யோனா 1:10 அவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி போகிறான். அதனாலதான் ஒரு கொந்தளிப்பு கடலில் உருவாகிறது. என் கப்பல் உடையுமோ என்ற ஒரு பயம் வந்தது. காரணம் என்ன? நான் ஆண்டவரை விட்டு விலகுகிறதுனால். ஹலோ சொல்லுங்க. யோனாவுடைய கப்பல் தர்ஷீசுக்கு போகல. இந்த கப்பல் 2ஆ உடையுமோ என்கிற பயம். காரணம் என்ன? அவன் தேவனை விட்டு விலகிவிட்டான். சும்மா எல்லாருடைய வாழ்க்கையில புயல் வராது. வரும்போது நானும் என் மனைவி பேசணும். ஒரு குடும்பத்தில் பயங்கர எப்போ பார்த்தாலும் வியாதி, எப்போ பார்த்தாலும் டாக்டர், எப்போ பார்த்தாலும் மருந்து மாத்திரை, நிம்மதியே இல்லை. என் மனைவி கேட்ட, ஏப்பா இப்படி எல்லாம் ஆண்டவர் அனுமதிக்கிறார்? நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய பாத்தில் உட்காரணும். ஆண்டவர் நீ என்னோட பேசு. உம்மோடு தான் நான் இருக்கிறேனா? நான் உம்மோடு தான் இருக்கிறேனா? இல்ல உங்களை விட்டு நான் விலகிட்டேனா? ஆண்டவர் விட்டு விலகிட்டா உங்க ஜெபம் குறைஞ்சிரும். ஹலோவா? ஹலோ ஹலோ எத்தனை பேர் உங்க ஜெப வாழ்க்கை குறைஞ்சிருச்சு? பாஸ்டர் முன்ன எல்லாம் எப்ப பார்த்தாலும் சர்ச்சிலே கிடப்பேன் பாஸ்டர், எப்ப பார்த்தாலும் உபவாசம் பாஸ்டர். இப்பெல்லாம் இப்போ என்னால முடியல பாஸ்டர். தம்பி நீ ஆண்டவர் கொஞ்சம் விலகிட்டேன்னு தெரியுமா உனக்கு? இல்ல பாஸ்டர் சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்க. சர்ச்சுக்கு வருவாய், நான் பைபிளை வாசிக்கிறேன் பாஸ்டர், நீ பைபிளையும் வாசிப்பாய். இப்ப கொஞ்ச நேரமா ஜெபம் பண்ற, ஜெபமும் பண்ணுவாய். ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஜெபம். நிறைய பேர் 10,000 பேர் இருந்தா தான் உங்களுக்கு ஜெபமே ஓடும். தனியா முழங்கால் போட சொல்லுங்க. 5,000 பேர் கூடுறாங்களா? பிரதர் நானும் கூட வர்றேன். எதுல வேணா? காரா பஸ்ஸா? பஸ் இத போன் பண்ணி சொல்லி எல்லாரும் வரட்டும். 7,000 பேர் பார்க்கும்போது ஜெபம் வரும். ஐயோ ஆண்டவரே, ஆ ஊ அல்லேலூயா, ஊ ஆ ஊ. கராத்தே கிளாஸ்ல கராத்தே கத்து கொடுப்பா. ஊ ஆ ஊ ஆ. தனியா பொர்ற 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 பொர்ற. என்னாச்சு? அங்க என்னமோ சாகசமா ஆ ஊன்னு கத்துறத பார்த்தா இங்க 3 மணிக்கு எந்திரிச்சு நினைக்கிற 8 மணி வரைக்கும் கொரட்டை வயிறு பாரு எப்படி ஆடுதுன்னு. கொர்ற பொர்ற கர்ற பொர்ற ஏறுது இறங்குது, ஏறுது. அது அப்படித்தான் ஏறு. பாச எனக்கு ஒரு 5,000 பேர் 7,000 பேர் இருந்தா ஜெபமே வருமா சார்? தனியெல்லாம் நான் ஜெபம் பண்ண மாட்டேன் பாச. என்ற ஆவி அப்படி. நீ கத்தரை விட்டு விலகி ரொம்ப நாள் ஆச்சு தெரியுமா? நீ தேவனோட இருக்கிற மனுஷனா இருந்தா உன்னை எவனும் உசுப்ப வேண்டாம், எழுப்ப வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கா 4 மணிக்கு நீ எந்திரிச்சிருவ. உன்னை பார்த்தா பொண்டாட்டி எந்திரிக்கணும், அல்லது உன்னை பார்த்தா புருஷன் எந்திரிக்கணும். நீ தேவனோடு இருக்கிற ஆளா இருந்தா இது நடக்கும். 7,000 பேர் தேவையில்லைங்க. ஆட்டோமேட்டிக்கா கத்தர் பக்கம் வருவாரு. தொடு அந்த பிரசன்ன பார்த்தீமே தடா உடால் எந்திரிச்சு மூஞ்சி கழி பல்ல விளக்கி உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளையா இருந்தா 7,000 பேர் தேவையில்லை, 500 பேர் தேவையில்லை. என் வீட்டில் நான் ஒரு சிங்கிள் ஒரு மனுஷனை படுத்தேன்னா 4 மணிக்கு எந்திரிச்சு பல்ல விளக்கிட்டு நான் பாட்டில் ஒருவேளை முழங்கால் படுத்தோ அல்ல எனக்கு நடந்து ஜெபம் பண்ண ரொம்ப பிடிக்கும். அப்படியே ஆராதனை பண்ணி பாடிட்டு நடந்துக்கிட்டே என்ன முழங்கால் போட்டேன்னா ஒருவேளை முட்டி வலினா கூட ஆண்டவரே என் கான்சென்ட்ரேஷன் அப்பா விட்டு முட்டிக்கு போயிடும். அதனால நான் நடந்துக்கிட்டே பாட்டு பாடிட்டு ஸ்தோத்திரம். எனக்கு அது அலாதி இன்பம். 1 மணி நேரம் 1.5 மணி. இப்போ சொல்லுங்க,
கர்த்தரை விட்டு விலகுனா ஜெபம் குறையும். கர்த்தரை விட்டு விலகுனா உன் வேத தியானம் குறைஞ்சிரும். நேற்று உட்காந்து யோபு சாப்டரே படிச்சு முடிச்சிட்டேன். கொஞ்ச நேரம் தான் உட்காந்து 42 அதிகாரம். இன்னைக்கு எத்தனை பேர் ஒரு வசனம் ஜோசிகாரன் கிளி ஜோசிகாரன் வசனம் எடுக்கிற மாதிரி இன்னும் 16 நாள்ல இது நடக்கும் உத்தமம் என்று சொல்லுகிறாள் அப்படிமா. ஆஹா, அதுபோல இன்னைக்கு ஒரு வசனம் வாசிக்கணும்யா எடுத்து, அது 23வது சங்கீதம்னா அல்வா சாப்பிட்ட மாதிரி. கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன் இயேசுவின் நாமத்தில் ஆமென். சோறு உங்கம்மா 2 சோறு 1 ஸ்பூனை போட்டு குழம்பு ஊற்றி தின்னு போட்டு எந்திரிப்பியா? இல்லை 2 ஸ்பூன் போடுற. எனக்கு 4 ஆப்பையே பார்த்தாது 2 ஸ்பூன், அவ்வளோதான் எந்திரிப்பீங்களா? ஹலோ, சும்மா பெரிய வாழை படுத்துங்கிற மாதிரி. அதில் 3 ஆப்பை போடும்போது இன்னொரு ஆப்பையும் போடுங்க. சுண்ணாம்பு கிழமை மாதிரி ரவுண்டு கட்டணும் சென்டரில். முதல்ல குண்டா சாம்பார் 2 கரம்படி ஊற்றுவான், இன்னும் 2 ஊற்றியா நல்லா கலக்கி ஊற்று. காயெல்லாம் ஒன்றே உருளைக்கிழங்கே வரமாட்டேங்குது, தூக்கி போடும்ல. ரவுண்டு கட்டி அடிச்சுட்டு அடுத்தது பார்ப்பான், புளிக்குழம்பு இருக்குதா? இருக்குது சார், கொண்டாங்க ஊத்து. அதையும் அடிச்சு போட்டு அப்புறம் பார்ப்பான், சாப்பாடு கொண்டு வாயா. சாப்பாடு போடுவான் பாரு, மறுபடியும் நடுமுல சுண்ணா குழம்பாய் மாதிரி ஒரு ஓட்டை போடுவான். வேற என்ன இருக்குது? தயிர் இருக்குது சார், ஊத்த. அதுக்கு முன்னாடி ரசம் ஊத்துது. பக்கத்தில் பொரியல் காணாம போயிரு, கூட்டு அப்பளம் ஊறுகாய் எல்லாம் தொடச்சி வச்சுட்டு இங்கே வா கூட்டு போடு, பொரியல் போடு, இன்னொரு அப்பளம் இருக்கா கொண்டு வா, பூசணி அல்வா கொண்டு வா. அப்புறம் ரசம் தூட்டி அடிச்சு போட்டு அப்புறம் இன்னும் ஒரு 2 ஆப்பம் சோடு போடு. அவன் பார்ப்பான், இது வயிறு தானா? எல்லாருக்கும் வயிறு ஒரு ஜாயிண்ட் தான் இருக்கு, இவனுக்கு அடியிலிருந்து மேலே வரைக்கும் வயிறு தான் இருக்கும் போல தெரியுது. இன்னொன்று போடு, தயிர் இருக்கா ஊத்த. அதில் உப்பு போடுவான் பாருங்க, அந்த பொரியல் தூக்கி போடுவான், அந்த கூட்டை தூக்கி போடுவான், கலந்து அடிப்பான் பாருங்க. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கை படாத பாடு நாக்க வெளியே நீட்டி இந்த வடச்சட்டிக்குள்ள மஞ்சி போட்டு அம்மா கழுவுவாங்களே அது மாதிரி. ஆனா வசனம் படிக்கும் போது மட்டும் ஒரே வசனம் போதும் பாஸ். புதிதாய் பிறந்த குழந்தை வளருவதற்கு எப்பவுமே தாய்ப்பாலை குடிக்கிறது போல என் அருமையான ஜனங்கள், நீங்க கர்த்தருக்குள்ள வளரணும், உங்க விசுவாசம் வளரணும்னா இந்த கலப்படம் இல்லாத பால், ஆனா ஒரு கலங்கம் இல்லாத கலப்படம் இல்லாத ஒரிஜினல் 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 என் பாலுங்க. ஞான பால், எனக்கு அறிவை கொடுக்கிற பால், என்னை வளர்த்துகிற பால், என்னை சத்தியத்தில் உயிர்ப்பிக்கிற இந்த ஞான பாலின் மேல யார் ஒருவர் வாஞ்சையா இருக்காங்களோ அவங்க தேவனோடு இருக்கிறார்கள். நீ தேவனோடு விலகுனா உனக்கு வேதத்தின் மேல இன்ட்ரெஸ்ட் வராது சிஸ்டர், கொந்தளிப்பு வரும். நம்பர் 1 அப்பா சமூகத்தில் ஜெபம், நம்பர் 2 வேத தியானம், 3வது ஆலய ஆராதனை, ஆத்தும பாரம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் என்னோடு சொல்லும் போது என் உள்ளத்துல ஒரு பெரிய சந்தோஷம். 65 கிலோமீட்டர்ல இருக்கிறவங்க 7 மணிக்கு வந்துடுறாங்க ஆராதனைக்கு. ஆனா குப்பரை விழுந்தான்னா வீட்டு வாசப்படியில தான் விழுவாங்க. 7:15 மொல்ல வருவாங்க. ஆனை வருது பாரம்மா, அது அசைந்து வர்றத பாரம்மா. என்ன இதெல்லாம் விலகியாச்சுன்னு ஆண்டவர் மேல பாசம் இருந்தா 6:50 சர்ச்சுக்குள்ள வந்துடணும். ஒரு எல்லை சொல்லுங்க சார், சத்தம் ஒரு எல்லை சொல்லு. வீட்டை விட்டு நாங்கள் ஒரு 6:20 புறப்பட்டு அடிச்சு பிடிச்சி வர்றோம், டிராஃபிக் எல்லாம் தாண்டி. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா போலீஸ்கார, சார் கோட்டாம்பட்டியில் குறுக்காட்டி இதில் போக முடியாது சார், நீங்கள் மாரத்தான் ஓட்டம் நடக்குது, அப்படி போங்க சார். அட பாவிகளா, ஆரம்பிச்சிருவானே. அடிச்சு பிடிச்சி அங்கே ரவுண்டானா போனால் அங்கே நிற்கிறான் 4 போலீஸ். சார் திருப்பிட்டு ஆச்சி வெட்டி போய் கோயில் பாளையம் போய் போங்க சார், மாரத்தான் ஓட்டம் நடக்குது. வேண்டாம், மாரத்தான் ஓட்டம் எங்கடா நடக்குது? என் ஆராதனை எங்கள் அப்பா விட்டுச்சான் பாரு, என் பிள்ளைகள் எல்லாமே கிருன்னு என்ன அப்பா இப்படி ஓட்டுது, உட்காந்துக்கோ கெட்டியா. நான் 100ல் போவேன். 7:02 வந்து உள்ள வந்தாச்சு. 10 நிமிஷத்தில் பொள்ளாச்சியிலேருந்து வந்திருக்கேன். எவ்வளோ ஸ்பீடாக வந்துருக்கு பாரு, 120 வர்ற மெயின் ரோட்டில். எனக்கு ஆண்டோடைய ஆராதனை மிஸ் பண்ண உயிர் போன மாதிரி.
நான் லேட்டாக போனால் என் உயிர் போன மாதிரி. 6:50க்கெல்லாம் என் டேடி 7 மணிக்குன்னு 7க்கெல்லாம் எங்கள் டேடி வந்துடுறாரு. அப்போ என் டேடி விட நான் பெரியாளா? உலகத்தை உண்டாக்கின சர்வ வல்லவர் 7 மணிக்குன்னா என் ராஜா அழகா சிங்காசனம் 7க்கு வந்துடுறாரு. அப்போ எப்ப நம்ம ஆண்டவரை விட்டு கொஞ்சம் விலகரமோ அன்னைக்கே ஒரு கொந்தளிப்பு வாய்க்கிலே எழும்புது. எதுக்கு? நீ மறுபடியும் ஆண்டவரோட இணைன்னுதான். நீ தர்ஷீசுக்கு போறதுக்கு விலகன பார்த்தியா? என்னைக்கு என் கூட இணையறியோ அன்னைக்கு புயல் நிற்கும், கொந்தளிப்பு அடங்கும், நீ விரும்புகிற இடத்துக்கு கப்பல் போகும். சும்மா ஆண்டவரை குறை சொல்லக்கூடாது. இது நடக்கல, அது நடக்கல, அந்த பாஸ்டர்கிட்ட போகலாமா, அந்த சபைக்கு போகலாமா, அங்கே போகலாமா. எங்கே போனாலும் இதுதான். இன்னி நீங்கள் கீழே தான் போவீங்கன்னு மேலே வர முடியாது. நான் ஒரே ஒரு இடம் நீ மேலே வர்றது காட்டுறேன். எங்கள் அப்பாவுடைய சமூகத்துக்கு வாங்க, அவரோட நெருங்குங்க, ஜெப வாழ்க்கை அதிகப்படுத்து, வேத வசனத்தை அதிகப்படுத்து, ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நீங்க பார்க்கிற எல்லாருக்கும் என் அப்பா இயேசுடைய அன்பை சொல்லுங்க. சொல்லு சொல்லு. பிரியாணி மாஸ்டர் பிரியாணி சூப்பரா இருந்துச்சு. எங்க ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் அல்லா அல்லான்னு இருந்தார். அல்லா பர் இருக்கட்டியா, எங்க அப்பா ஒன்று ஆசீர்வதிப்பாரியா. ஆமா, பிரியாணி செய்யற ஒருத்தர் வந்தார். சார் நானும் பிரியாணி செஞ்சேன் சார். ஓனர் கல்யாண வீட்டில் இருக்கிறேன், நான் இங்கே இருக்கிறேன் சார், என்னை கவனிங்க சார். யோ நான் சர்ச்சு பாதறியா, அங்கே இருக்காரியா முதலாளி. இல்லை நீங்கள் ஏதாவது உடனே ஒரு 500 ரூபா எடுத்து, ஏசு உங்களை நேசிக்கிறார் சார், உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணுறேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆமாம், எனக்கு எங்கே போனாலும் எங்கள் அப்பனை அங்கே சொல்லிட்டு வந்துடணும். அவர் அறிமுகப்படி இயேசுன்னு நம்புங்க, இயேசு பேர் சொல்லுங்க, உங்களுக்கு அற்புதம் நடக்கும், கொந்தளிப்பு அடங்கும், புயல் அடங்கும். நீ எதிர்பார்க்கிற நன்மை உன் கைக்கு கிடைக்கணும்னா என் ராஜா உன் படகுல வரணும். அவர் கொந்தளிப்பை அமர்த்துகிறார். இப்ப என்னாச்சுன்னா, யோனா வழி விட்டு விலகி போனதுனாலதான் ஒரு பெரிய கொந்தளிப்பு. யாருனால நடந்துச்சு? நான் தான். யார்? நான் தான். ஆண்டவரை விட்டு நான் விலகணும்னா கொந்தளிப்பு அடுத்த நிமிஷம் ஸ்டார்ட் ஆகும். ஆமேனா? அப்ப யோனா நீ என்ன பண்ணுன? கொந்தளிப்பு மாறுறதுக்கு நீ என்ன பண்ணுன? நான் ஒரு 4 காரியம் செய்தேன். எத்தனை காரியம்? நான் ஒரு 4 காரியத்தை செய்த கொந்தளிப்பு அடங்கிருச்சு. இந்த பிரசங்கத்தை கேட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு யோனா அவர் விலகி போய் அவருடைய அனுபவத்தை சொல்றாரு. எத்தனை? ஒரு 4 காரியத்தை சொல்றேன், கொந்தளிப்பு அடங்கும். நம்பர் 1, முதல் காரியம் யோனா 2:2. என் நெருக்கத்திலே எனக்கு ஒரு பெரிய மோசமான ஆபத்து வந்தது. நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். நான் எங்க பாஸ்டருக்கு போன் பண்ணல, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு போன் பண்ணல, 4 மாவடிக்கு போன் பண்ணல, இயேசு அழைக்கிறாருக்கு போன் பண்ணல. நான் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு பதில் கொடுத்தார். நான் பாதாளத்தின் வயிற்றில் மோசமான ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்றினார். ஹலோ, யோனாவுடைய ஸ்டேட்மெண்ட். வேற யாரையும் கோபப்படாதீங்க. ஏங்க நாங்க ஜெபம் பண்ணத்தான் கேட்பாரா? நீங்க பண்ண கேட்க மாட்டாரா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஐயோ பாஸ்டர் அவர் ஜெபம் பண்ணா அப்பவே கேட்கும், அப்ப நாங்கெல்லாம் எங்க ஜெபத்தையெல்லாம் கேட்கவே மாட்டேங்கிறார் பாஸ்டர். யார் அப்படி சொன்னது? உங்களுக்கு கொடுக்குற பேய். அவன் தான் சொல்லுவான், நீ எல்லாம் ஜெபம் பண்ணா கேட்காது, இதோ அவரு தான் பரிசுத்தவான், அவரு பண்ணாதான் ஆண்டவர் கேட்பாரு. அதனால மண்டை கொண்டு அவர்கிட்ட கொடுத்துரு. அவர் மண்டையில் ஒரு 5 நிமிஷம் வச்சு தேய்ச்சி தைலம் போட்டு தேய்ச்சாருன்னா தலைப்படி போயிடும். இது யார் சொல்லுவாங்க? சத்தமா சொல்லுங்க. உங்க மேல நம்பிக்கையே வர விட மாட்டான். நீங்க சரியில்லை, நீங்க பரிசுத்தம் இல்லை, உங்க ஜெபம் கேட்காது, நீங்க பைபிளை வாசிக்க கூடாது, உங்க கையில பைபிளே ஆகாது, என்னொன்னுனாலும் பாஸ்கிட்டு போய் மண்டையை காட்டு. யார் சொல்லுவா? பிசாசு. உங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் இருந்தா நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத. எல்லாவற்றையும் குறித்து உன்னுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட ஜெபத்தோட தேவனுக்கு தெரியப்படுத்து. தேவனுக்கு யார் சொல்லுவா? பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்க.
இன்னையோட அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், இவங்கிட்ட போகிறேன், அவங்ககிட்ட மண்டையை கொடுக்க போகிறேன், இதையெல்லாம் விட்டு போட்டு என் மண்டையை ஒருத்தர்கிட்ட கொடுக்க போகிறேன். அவர் என் ரட்சகர். அவர் கை வச்சார்னா என் தலை எண்ணெயாலே அபிஷேகமாகும், என் பாத்திரம் நிரம்பி வழியும். என் உயிருள்ள நாளெல்லாம் கொந்தளிப்பல்ல, சில நன்மைகள், சில கிருபைகள் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரும். கைகளை தட்டி ஹல்லேலூயா ஓத்துறான். யோனா சொல்றாரியா, எனக்கு ஒரு மோசமான ஆபத்து வந்துச்சு. நான் அந்த சமயத்தில் என்ன பண்ண தெரியுமா? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு பதில் கொடுத்து மோசமான ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்றினார். என்னையோட நீங்க புரிஞ்சுக்கணும், எத்தனை பிரச்சனை இருந்தாலும் முழங்கால் போட்டு பாய போட்டு, டாடி நீங்க தான் எனக்கு. எங்க பாஸ்டர்கிட்ட ஞாயிற்றுக்கிழமை சொல்லிக்கிறேன், அவர் ஜெர்மனிக்குவார், அது வரைக்கும் உங்க சமூகத்தில் தான் கிடப்பேன், எனக்கு நீங்க பதில் கொடுப்பீங்க. தெருவில் போன பிச்சைக்கார கூப்பிட்டப்போ நின்று பார்வை கொடுத்துட்டு போன தெய்வம் அல்ல நீ. அவன் யார்? ரட்சிக்கப்பட்டவனா, ஞானசானம் எடுத்தவனா, அபிஷேகம் பெற்றவனா, தசமா கொடுக்கிறவனா? தெருவில் பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரன் சத்தத்துக்கு நின்று அவனுக்கு பார்வை கொடுத்துட்டு போன வள்ளல் நீர் அல்லவா? என்ன ஆண்டவரே, நான் ஞானசானம் எடுத்திருக்கேன், உங்க பிள்ளை அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், ஆலயத்துக்கு வர்றேன், காணிக்க கொடுக்குறேன், ஊழியமெல்லாம் செய்கிறேன், பிச்சைக்காரனுக்கே பதில் கொடுத்தது உண்மை என்றால் உங்க பிள்ளையாகிய எனக்கு கொடுப்பது உண்மையா இல்லையா? அதிக நிச்சயம் அல்லவா? கை தட்டுங்க. நம்பர் 1, அப்பாவை நோக்கி கூப்பிடுவேன். அதுக்கப்புறம் என்னடா பண்ண? கொந்தளிப்பு அமர்றதுக்கு அப்புறம் என்ன பண்ண? ரெண்டாவது நான் பண்ணின காரியம் யோனா 2:4, உம்முடைய கண்களுக்கு எதிரே பரிசுத்த ஆலயத்தை நான் நோக்குவேன். அல்லேலூயா. ஆலயத்தை வாஞ்சிப்பேன், சர்ச்சு காரியத்தை கவனிப்பேன், ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு உதவியாக இருப்பேன். ஏன் தெரியும்? நான் தான் விலகி போயிட்டேனப்பா. என் குடும்பத்தில் ஒரு பெரிய கொந்தளிப்பு, நான் உமது கண்களுக்கு எதிரே அப்படி தள்ளப்பட்டேன். ஆனா இப்போ எப்போ கொந்தளிப்பு அடங்கோ, உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை எப்பொழுது நான் பார்ப்பேனோ, எப்பொழுது அங்கு வருவேனோ, அந்த ஆலயத்தில் கலந்து கொள்ளுவேனோ, அவருடைய வேலைகளை செய்வேனோ, அப்பொழுது என் கொந்தளிப்பு அமரும். நான் இப்ப நெருங்குறேன். முதல்ல அப்பாவை நோக்கி கூப்பிடுவேன். ரெண்டாவது என்ன பண்ணுவேன்? ஆலயம். இந்த ஆலயத்து மேல நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்டா இருக்காரு. நான் ஆலயத்தை நோக்குவேன்னு என்ன? ஏன் ஆலயத்தை பார்த்ததே இல்லையா? நான் ஆலயத்தை பாப்பாண்டவரே, பார்த்துக்கோ. அப்படியா அர்த்தம்? என்ன அர்த்தம்ங்க அதுக்கு? ஆலயத்தை நோக்குவேன், பார்த்துட்டு போ, ஆலயத்தை பாட்டுவோம். நல்லா இருக்குது, பாஸ் நல்லா வச்சிருக்கேன், சரி பாருட்டா. அதான் பார்க்கறது என்ன? ஆலயத்தை நோக்குவேன்னு என்னங்க? எங்க அப்பா ஆலயத்துல என்னென்ன காரியத்தை நான் செய்யணுமோ அதை பூரா செய்வேன். நான் கீபோர்டு வாசிப்பேன், கேமரா எடுப்பேன், பிஏ சிஸ்டத்தை ஆப்ரேட் பண்ணுவேன், சேர் போடுவேன், கூட்டுவேன், பாத்ரூம் டாய்லெட் கழுவேன். என் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு என்ன தேவையோ செய்வேன்பா. ஆனா என் வாழ்க்கையில கொந்தளிப்பு அடங்கணும்னா செய்வேன். ரெண்டாவது. ஆமென். நம்பர் 3, நானோ எனில் துதியின் சத்தத்தோட. இதுவரைக்கும் நான் விலகி இருந்தப்பா, என் வாயில துதி இல்லப்பா, உங்களை விட்டு விலகிட்டப்பா. இப்ப நான் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், உமக்கு ஆராதனை செய்வேன். நான் பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவேன். என்னை காப்பாற்றி கொந்தளிப்பை அமர்த்தினவர் கர்த்தர். பொருத்தனை. அல்லேலூயாவா. பொருத்தனை சொல்லுங்க. நானோவெனில் கர்த்தருடைய சொல்லுங்க. பலி செலுத்துறது. ரெண்டாவது பொருத்தனை. ஒருவேளை ஆண்டவரை விட்டு விலகிறவ பலி செலுத்த மாட்டான். என்ன வர்றத 8 மணிக்கு தானே வருவான், பாட்டெல்லாம் முடிஞ்சு ஆராதனை முடிஞ்சு மொல்ல போனா போதும், போய் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு போயிடலாம். அப்படிதான் ஒரு புள்ள வரும், அப்படியே ஜென்ட்லா வருவாங்க, அப்படி உட்காருவாங்க, ஆராதனை முடிச்சு எழுச்சி போயிடுவாங்க. எதுக்கு பிரசங்கம் எல்லாம் கேட்டுக்கிட்டு எதுக்கு 2 மணி நேரம் சர்ச்சில் உட்கார்றது?
எதுக்கு காணிக்க போட்டுட்டு எதுக்கு பொருத்தனை வரும் ஒரு பாட்டு பாடுதா உள்ள வந்த மாதிரி ஆண்டரை காட்டிடல. ஆண்டரே என்னை பார்த்துக்குங்க, நான் உள்ள வந்துட்டேன், இப்ப வெளியே போறேன். கொந்தளிக்கு நீங்க எதிர்பார்க்கிற கரையை போய் சேர முடியாது சிஸ்டர். சிஸ்டர் சிஸ்டர் இவர் ரெண்டு காரியத்தை சொல்றாரு. நானோ வெனில், இப்ப ஆண்டவரை நெருங்க போறேன், என் கொந்தளிப்பு அமர்த்திட்டாரு. துதியின் சத்தத்தோட நான் பலியிடுவேன். சொல்லுங்க. அடுத்தது, நான் பண்ணின பொருத்தனைகளை ஆண்டவருக்கு செலுத்துவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் பண்ணின பொருத்தனைகளை, சத்தமா சொல்லுங்க. நான் பண்ணின பொருத்தனைகளை. என்ன பொருத்தனை? புது வருஷத்துல ஆண்டவரே 1 மணி நேரமாவது நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே. அதிகாலையில 4 மணிக்கு நான் எழுந்திருப்பேன் ஆண்டவரே. உம்முடைய ஏழை ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லுவேன் ஆண்டவரே. சபையில உண்மையாய் தசமமாக காணிக்கைய நான் இன்னைக்கு நிறைய பேர் உண்மையாய் செலுத்துறாங்க, ஆனா உண்மையாய் செலுத்துறது இல்லை. நேற்று ஒருத்தர் கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த கல்யாணத்துல ஒரு ஐயா சொன்னாரு, பாஸ்டர் நான் ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கிறேன், எனக்கு கிடைக்கிற எல்லாவற்றிலும் நான் தசமா கொடுப்பேன். இது யார் பண்ண பொருத்தனை? நீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் நான் உமக்கு தசமா கொடுப்பேன். யார் சொன்னது? யாக்கோபு. அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? ஆதியாகமம் 28:22. நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாக மாறும். தேவரீர் எனக்கு தருகிற, சொல்லுங்க, எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் நான் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை செய்து கொண்டார். பாஸ்டர் ஒரு நிமிஷம் நில்லுங்க. நான் சொன்னேன், அதான் கல்யாணம் முடிஞ்ச பிரதர், நான் தான் எல்லாமே செட்டில் பண்ணிட்டேனே, கொஞ்ச நேரம் நில்லுங்க பாஸ்டர். என்ன? நான் ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கேன், கர்த்தர் எனக்கு கொடுக்கிற எல்லாவற்றிலும் தசமா கொடுப்பேன். என் கணவருக்கு வேலை கிடைச்சிச்சு, அவர் கரெக்டா தசமா கொடுக்கிறார். 25,000 ரூபா ஒரு சம்பளம், 2,500 ரூபா. எனக்கு 20,000 சம்பளம் பாஸ்டர், நானும் உண்மையா கொடுத்துட்டு இருக்கிறேன். என் பிள்ளைக்கு வேலை கிடைச்சிருச்சு, அவளுக்கு 16,000 ரூபா சம்பளம், 1,600 ரூபா என் பிள்ளைங்க கொடுக்குறாங்க. அப்புறம் தான் நீங்க தான் கொடுக்குறீங்களா? அப்புறம் என்ன? இன்னைக்கு எனக்கு கல்யாணம் பிள்ளைக்கு, அதுல மொய் வரும், அந்த மொய் பணம் கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார். அதுல தசமத்தை நீங்க வாங்க போகக்கூடாது. நான் சொன்னேன், என்ன சார், அந்த தசமாக என் வீட்டுல இருந்து எனக்கு சாபம். நான் யோசனை பண்ணேன், எப்படி எல்லாம் நினைக்கிறீங்க? எனக்கு இந்த விஷயம் புரியலையாம்மா, உங்ககிட்ட கத்துக்கிட்டம்மா. நான் இருங்கப்பா சார். நான் சொன்னேன், வேணாம், அதை எப்பாவது கொண்டு வந்து முதியோர் எடுத்து கொடுத்துருங்க. இல்லப்பா சார், இன்னைக்கு நைட் அந்த பணம் என் வீட்டில இருந்து அது சாபம். நான் தூக்கி எறியப்பட்டேன். என் சபையில இது வரைக்கும் எத்தனையோ கல்யாணங்கள் 50-60 நடந்திருக்குது. ஒரு ஆள் கூட மொய் வச்ச பணத்துல தசமா கொடுத்ததே. கொடுப்பாங்க, தசமா கொடுப்பாங்க, இது ஒரு காணிக்கையா வச்சுக்கன்னு கொடுப்பாங்க. ஆனா மொய் பணத்தை எண்ணி எவ்வளவுன்னு எனக்கு கொடுத்ததே கிடையாது. உண்மை தானே? கல்யாணம் நடக்குங்க, 10,000 கொடுப்பாங்க, 20,000, அது வேற. எனக்கு கிடைக்கிறது மொய் பணத்துல நான் தசமா கொடுக்குறேன் பாஸ்டர். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. 10 நிமிஷம் நான் வெயிட் பண்ணேன். அவங்க ஆரம்பத்திலிருந்து 1ஆம் நம்பர்ல இருந்து கரெக்டா 500-550 நம்பர் வரைக்கும் யாரெல்லாம் மொய் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து, கிட்டத்தட்ட 2,60,000 ரூபா மொய் பணம். அந்த 2,60,000 ரூபாய்க்கு 26,000 ரூபாய் எடுத்து கவர்ல போட்டு, பாஸ்டர் இது தசமமாகும், 2,60,000 ரூபாய் வந்திருக்கு, இதுக்கு தசமாமா நீங்க வச்சுக்கன்னு சொல்லி என் கையில கொடுத்தாங்க. நான் சொன்னேன், இதை நான் வச்சுக்க மாட்டேன், இது முதியோர்களுக்காக நான் வச்சுக்கிறேன். சரிங்க பாஸ்டர், ஆனா ஒண்ணு, அரை மணி நேரம் இது அங்கிட்டு இருந்தாலும் எங்களுக்கு சாபம். நான் பார்த்தேன், இந்த குடும்பத்தில் எப்படி ஐயா புயல் அனுமதிப்பார் ஆண்டவர்? இந்த குடும்பத்தில் எப்படி கொந்தளிப்பு வருதுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா நான் சொல்றேன், இவ்வளவு உண்மையா இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கொந்தளிப்பே வராது. அவங்க சொன்னாங்க, வேற சபைக்கு போனோம் பாஸ்டர், எங்களுக்கு ஜெபிக்க தெரியாது, என் பிள்ளைகள்ல இப்படி ஜெபிச்சதே இல்லை, வேதத்தை வாசதில்லை, என் பிள்ளையோட உடம்புல ஊசி குத்துற மாதிரி வியாதி சுகமாகல. என்னைக்கு ஆண்டவர் நீ நெகமத்துல சபைக்கு போன்னு எனக்கு சொன்னாரோ, யூடியூப்பை பார்த்துக்கிட்டே நான் இந்த சபைக்கு வந்தனோ,
நீங்கள் என் பிள்ளைக்கு ஜெபம் பண்ணீங்களோ என் பிள்ளையோட நோய் மாறிச்சு. என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணீங்க. என் பிள்ளைங்க 2 பேரும் 1 மணி நேரம் ஜெபிக்கிறாங்க, 1 மணி நேரம் வேத வாசிக்கிறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் என் பிள்ளைகள் வளர்ந்த நான் பார்த்தேன். இந்த சபைக்கு வந்ததுலேருந்து ஒவ்வொரு சத்தியமும் உங்கள்கிட்ட நான் தெரிஞ்சு கொண்டேன். நாங்கள் என்னை கர்த்தருக்குள்ள முழுதாக வளர ஆரம்பித்தோம். இந்த சபைக்கு வந்ததுக்கப்புறம் ஜெபம் பண்ணோம். என் குடும்பத்துக்கு அருமையான மாப்பிள்ளையை கொடுத்தார். பாஸ்டர், நாங்கள் வேறு எந்த சபைக்கு போனாலும் இப்படி ஆசீர்வாதம் கிடைக்காது. கர்த்தரா பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல சபை, நல்ல ஊழியக்காரரை கர்த்தர் எனக்கு கொடுத்தாருயா. ஒன்னு நான் பலி செலுத்துவே, துதிப்பே, பாடுவே, ஆராதிப்பே, எல்லாமே கர்த்தருக்கு பலி. 2வது கர்த்தருக்கு பொருத்தனைகளை செலுத்துவேன். இந்த 4 காரியம் எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கிறதோ அவர்கள் இப்பொழுது தேவனோடு கூட நெருங்கி விட்டார்கள், இணைந்து விட்டார்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொந்தளிப்பு, நான் தான் கடவுளை விட்டு விலகிட்டேன், என்னை தூக்கி கடல்ல போடுங்கன்னா. ஆனா கர்த்தர் ஒரு மீனை ஆயத்தப்படுத்தினார். ஒருவேளை அந்த மீன் சபையா இருக்கலாம், ஊழியக்காரனா இருக்கலாம். சபையில சில ஊழியக்காரராக கொடுக்கலாம். உன்னை அழகா காப்பாத்துறதுக்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சது. அந்த ஊழியக்காரர் வந்து ஜெபிக்கும் போது, ஆலோசனை சொல்லும் போது, அறிவுரை சொல்லும் போது, மறுபடியும் உங்களை இந்த மீன் எங்க கொண்டு போகுது? நீ எந்த இடத்துல விட்டு விலகி போனாயோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குது. எங்க? நினிவேக்கு. இப்போ வாழ்க்கையில நான் ஜெபிப்பேன், ஆலயத்தை நோக்குவேன், பலிகளை நான் செலுத்துவேன், பொருத்தனைகளை செலுத்துவேன். ஏனென்றால் இப்பொழுது நினிவேக்கு நான் போக போறேன், சத்தியத்தை சொல்ல போறேன். 1,20,000 மேற்பட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய கொந்தளிப்பை அமர்த்துகிறவர் ஆண்டவர். எத்தனை பேர் நினைக்கிறீங்க என் வாழ்க்கையில் ஒரு கொந்தளிப்பு, என் கப்பல் இனி போகல, நான் சில நேரங்களில் தூக்கப்படுகிறேன், கீழே போடப்படுகிறேன், தைரியத்தை இழந்துட்டேன் பாஷ, என்னால் நடக்கவே முடியல, தள்ளாடுகிறேன், நான் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன், எல்லாமே வேஸ்ட். யோனா 4 காரியம் சொல்றார். 1 ஜெப வாழ்க்கை. நம்பர் 2 ஆலய காரியம். நம்பர் 3 ஆண்டவருக்கு செலுத்துகிற பலிகள். அது காணிக்கை பலியோ, துதி பலியோ, ஆராதனை பலியோ, அது எதுவாக இருந்தாலும் பலிகள். 4வது நான் ஒரு பொருத்தனை செய்கிறேன். உண்டா? உங்க கொந்தளிப்பை அமர்த்த போகிறார்.